குரல் அழுவதை பார்த்த அகனுக்கு கண்கள் கலங்குகிறது. அங்கு பார்க்க அதியமான் புடைசூழ மகிழ்ச்சியாக சிரித்து பேசி கொண்டிருக்கிறார். அதியமான் குரல் பாரி மூவரையும் மாறி மாறி பார்க்கிறான். தலையை சொரிந்தபடி யோசித்தவன் சட்டென பெருமூச்சை விட்டு கையில் இருக்கும் கோட்டை 3 முறை முணங்கியபடி உதறி மாட்டி மீண்டும் உள்ளே செல்கிறான். அவ்வளோதான் இருக்குது. குழந்தை வெர்ஷன் வேணும்னு முன்னாடியே முடிவு பண்ணது. ஏன்னா இது எந்த வெர்ஷன் எனக்கு தெரியல. குழந்தை இது வந்துட்டு நம்ம லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரே இதுவாக முடிஞ்சிடும். ட்ரெயினில் வந்துட்டு ப்ரொப்போசலில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட ஃபோட்டோ இருக்கும். ஏன்னா இது நாங்கள் கான்ஷியஸாக ப்ளே அவுட் பண்ணிட்டு வந்தோம். ஆமாம், அங்கங்கே வச்சுட்டு வந்தால் தான் வரும். இவன் வீட்லேயே இருக்குமே. இவன் வீட்லேயும் இருக்கும். ஸோ என்னென்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு எத்தனை டிராஃப்ட் என்ன போகுது எதுவுமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை எனக்கு புரியுது. எனக்கு என்னென்னா இப்போது எனக்கு நீங்கள் அமிச்ச டிராஃப்டில் வந்து சைல்ட்ஹுட் போர்ஷன்ஸ் இந்த இடத்துல இல்லை. இருந்தால் நல்லா இருக்கும்னு எப்போ அந்த முடிவு எடுக்கிறீங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அதான் நான் சொல்கிறேன்ல, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இல்லாமல் எனக்கு இது எப்படின்னா பாட்டெல்லாம் வந்துடுச்சுல எனக்கு. ஸோ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிச்சு இந்த படத்தில் இந்த ப்ராசஸ்லனா, எனக்கு வந்துட்டு பாட்டை நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு தோணுது இங்கே வந்துட்டு அகெயின் இன்னும் அதை கனெக்ட் பண்ணணும், லார்ஜர் ஸ்பேஸில் இந்த படத்தை கொண்டு போகணும் அப்படின்னு மைண்ட் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்ல. இப்போ எனக்கு என்னென்னா இவன் வர்றான், வந்து பார்க்குறான், அவள் கண்ணில் தண்ணியோடு இருக்கா, போயிட்டா அப்படின்னு நான் வச்சேன்னா ஒர்க் ஆகிடும் அந்த சீனு. பட் ஒரு கிராமம், காது குத்து, ஒரு மொட்டை, இதெல்லாம் வச்சோன்னா இன்னொரு 10 ஃபுட்ஃபாலை எக்ஸ்ட்ரா பண்ணிட முடியாதா? இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸை டேப் பண்ணலாமே. ப்ளஸ் இதை எனக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். இது வந்துட்டு இப்போது இதோட ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்துட்டு எனக்கு தெரியும் ஃப்ளோவில் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணிட்டோம். நம்ம இந்த ஸ்டோரியில் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணணும். அந்த இன்டர்வெல்லை அந்த இன்டர்வெல்லில் இந்த மாதிரி ஒரு இன்டர்வெல்லை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நான் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறோன்னா அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. எங்களுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை ஃபீட் பண்ணுறீங்க. ஆமாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரல் ஏன் நம்பணும் அகன் வந்துடுவான்னு, அகன் ஏன் வரணும், அதுக்கான ஆன்சர் வந்து சைல்ட்ஹுட் தான். ஆமாம், எனக்கு என்ன சம்டைம்ஸ் சொன்னால் ஏன் சைல்ட்ஹுட் இருந்தால் தானா, சைல்ட்ஹுட் இல்லைனா ஒரு எம்பத்தி இல்லையா உனக்கு, நீங்கள்லாம் ஒன்றா வளர்ந்துருக்கீங்க, இது பண்ணியிருக்கோம், ஏன் உனக்கு சைல்ட்ஹுட்டு போய் காமிச்சாதானா, ஏன் ஒரு சக மனுஷி இருக்கான்றதை பார்த்து தோணாதா, இப்படிலாம் தோணும். பட் ஆனால் நம்மளே அந்த இதுக்கு ஃபாலோ ஆகிடக்கூடாது. அந்த பிரேக்கு நம்ம மூளை சொல்கிறத சில நேரம் கேட்கக்கூடாது, விஷுவலில் காட்டணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சினிமாவில் காட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதில்லை. இல்லை எனக்கு வந்து ஐ எம் அ சைல்ட்ஹுட் பர்சன். எனக்கு வந்து எனக்கு அங்கே ஒர்க் ஆயிடுச்சு. அவன் அங்கே கண்ணை தொடச்சான்ல, அங்கே தான் எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. கால் 9498010101 to avail 1 month free internet. KrishiNet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.